வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோன்னு பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போலாம் கம்ப்யூட்டர் கர்சரை எந்த கேண்டில் ஸ்டிக் மேலே வச்சாலும் கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டு. ஆனால் அதில் முழுசாக இண்டிகேட்டர் எதுவும் ஃபுல்லாக ஆட் பண்ணாமல் வெறும் கேண்டில் ஸ்டிக் மட்டும் இதில் வச்சுருக்கிறோம். எதனால் அப்படின்றத பல முறை சொல்லியிருக்கிறோம். நம்ம இந்த சார்ட் ரீடிங் மற்றும் இந்த ப்ரைஸ் ஃப்ளோ அனாலிசிஸ் அதில் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்துவோம் வீடியோ எஜுகேஷன் டுட்டோரியல்ஸில். அதுக்கப்புறமா குட்விலோட சார்ட்டிங் டூல் எல்லாம் சேர்த்து நம்ம அந்த சிக்னல்ஸை எப்படி உபயோகப்படுத்தலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் இது தான். 283 பக்கமாக நேற்று நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நமக்கெல்லாம் தெரியும், அதுக்கு முன்னாடி நாள் 286 அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. ஆனால் 282 மார்க்கெட் தொடர்ந்து ஒரு சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணியிருக்கு அப்படின்றதையும் தெளிவாக நேற்று வீக்லி அனாலிசிஸில் நம்ம பார்த்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆன உடனேயே 282 பிரேக் பண்ண காரணத்தினால இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும், 282 உடைச்ச காரணத்தினால இந்த இடத்துல மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு. ஆனால் என்ன 279 வரைக்கும் தான் வந்தது. உடனே பார்த்திங்கன்னா மார்க்கெட் திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகி இந்த 282 ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணியிருக்கு. இந்த ஒரு கேண்டில் ஸ்டிக்கோட ஸ்ட்ரென்த்தை மட்டும் பார்த்திங்கன்னா தெரியும், தொடர்ந்து மார்க்கெட் போய் ஸ்ட்ராங்காக 282 உடைச்சிருக்கு. அந்த அடிப்படையில் மார்க்கெட்டோட ப்ரெஷர் க்ரியேட் ஆகி மார்க்கெட் 286ஐயும் பிரேக் பண்ணி அது போன ஹை 290 பக்கமாக போயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ண முயற்சி செஞ்சுருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த 286 மறுபடியும் ஒரு சப்போர்ட்டாக மாற்ற முயற்சி செஞ்சுருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் மாறி மாறி இருக்கும். அதனால் 286 சப்போர்ட்டாக மாற்றுறதுக்கு உண்டான முயற்சி எல்லாம் நடந்திருக்கு. ஆனால் அது கடைசியாக பலன் கொடுக்காத காரணத்தினால 286 மறுபடியும் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்து ப்ரைஸை 282ஐயும் பிரேக் பண்ண வச்சு மார்க்கெட் கீழே புதிய லோவாக 278.60 வரைக்கும் கீழே வந்திருக்கு. அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த இடத்துல எப்படி போன தடவை பையிங் நடந்திருக்கோ அதே மாதிரி ஓரளவு பையிங் நடந்து 282 மேலே மார்க்கெட் போயிருக்கு. தொடர்ந்து 282 ஒரு சப்போர்ட்டாக மாற்றுறதுக்கு உண்டான முயற்சி நடந்து கடைசியாக 281.60 ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. இது நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் நம்ம நேற்று பார்த்த ப்ரைஸ் ஆக்ஷன். இதை ஒரு விதமாக கன்சாலிடேஷன் கூட சொல்லலாம். என்ன அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டுக்கும் நேற்று மார்க்கெட்டுக்கும் என்ன ஒரே வித்தியாசம்னா, கொஞ்சம் அதிகமாக ஸ்ட்ரென்த் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லா இடத்துலையும் உன்னிப்பாக என்னென்ன நடக்கணுமோ அது தெளிவாக நடந்திருக்கு. கொஞ்சம் வால்டிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கு. ஆனால் இதுவும் ஒரு விதமான கன்சாலிடேஷன் தான். இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்ப்போம். நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்கை விட கம்மியாக ஓப்பன் ஆகிருக்கு. ஆனால் புதிய ஹை க்ரியேட் பண்ணியிருக்கு, புதிய லோவும் க்ரியேட் பண்ணியிருக்கு. ப்ரைஸ் க்ளோசிங் பார்த்திங்கன்னா புதிய ஹை க்ரியேட் பண்ணியிருந்தாலும் மார்க்கெட் வந்து முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் க்ளோசிங் கீழே க்ளோஸ் ஆகிருக்கு, ஓப்பனிங்கோட கீழேயும் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம என்ன செய்யலான்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம குட்விலோட முழுமையான சார்ட்டிங் டூலை பார்க்கலாம். நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்க சார்ட்டிங் டூலில் இந்த மாதிரி தான் இண்டிகேஷன் இருக்கும். அதில் ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இதுதான் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பன் ஆன உடனே மார்க்கெட் கீழே டவுனுக்கு வருது அப்படின்றத செல்லிங்க்கு சாதகமாக இருக்குன்றதை இண்டிகேட் பண்ண காரணத்தினால ப்ரைஸ் கீழே செல்லிங்க்கு வந்திருக்கு. கேண்டில் ஸ்டிக்கில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நான் எக்ஸ்பிளைன் பண்ண அதே கேண்டில் ஸ்டிக் தான் மறுபடியும் சொல்கிறோம். இது சாதாரணமாக டைம் பேஸ் கேண்டில் ஸ்டிக் கிடையாது, ப்ரைஸ் வால்யூம் பேஸ் கேண்டில் ஸ்டிக்கு. செல்லிங்க்கு வந்த உடனே மார்க்கெட் கீழே வரைக்கும் செல்லிங்கில் இருந்தது. ஆனால் இந்த 282 பிரேக் பண்ணுறப்ப முதல் இண்டிகேஷனை நம்ம கொடுத்துருக்குது, மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு முக்கியமான சப்போர்ட்டை பிரேக் பண்ணுது, அதனால் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுது, அதனால் இது பையிங்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்ற மாதிரி இண்டிகேட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி மேலே போயிருக்கு. கண்டினியூஸாக இந்த இடத்த சப்போர்ட்டாக மாற்றுறதுக்கு முயற்சி செஞ்ச சமயத்தில் கூட ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்கு, இந்த இடத்துல சப்போர்ட் வீக்காக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றது. அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 286 இப்போ ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது, அதனால் மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக இருக்குது அப்படின்றது மாதிரி ஒரு இண்டிகேஷன் கொடுத்து மறுபடியும் செல் சிக்னல் கொடுத்து மார்க்கெட் கீழே வந்திருக்கு. மறுபடியும் ஏற்கனவே காலையிலே 282 பிரேக் பண்ணி மேலே போகிறப்ப பை கொடுத்த காரணத்தினால மறுபடியும் 282க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்க சமயத்தில் ஒரு பையிங் இண்டிகேஷன் கொடுத்து மார்க்கெட்
பையிங்க்கு சாதகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இண்டிகேட் பண்ணியிருக்கு. அதோடைய தொடர்ச்சி தான் பார்த்திங்கன்னா 282 வரைக்கும் மார்க்கெட் தொடர்ந்து பையிங்லேயே இண்டிகேஷன் கொடுத்துட்டு இருந்திருக்கு. இறுதியாக மார்க்கெட் 282 கீழே வந்து ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நம்மளுடைய சார்ட்டிங் டூல் மற்றும் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனை ரீட் பண்ணுறதுனால கிடைக்கிற அட்வான்டேஜ். ப்ரைஸ் ஆக்ஷனையும் சார்ட்டிங் டூல், நம்ம வீடியோ அனாலிசிஸ், சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் இது மூணுத்தையும் சேர்த்து ட்ரேட் பண்ணணுன்னா கண்டிப்பாக நம்மளால் நல்ல லாபம் பண்ண முடியும் டே ட்ரேடிங்கில் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. இன்றைக்கி மார்க்கெட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங் 282க்கு மேலே இருக்கா கீழே இருக்கா அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா 282 ஒரு சப்போர்ட்டாக ஏற்கனவே நேற்று பல முறை கடைசி 2 நாளாக பார்த்துட்ருக்குறோம். விழுற மார்க்கெட் கீழே விழுந்திருக்கும் 282 பிரேக் பண்ண உடனே. ஆனால் கீழே வந்தாலும் மறுபடியும் மேலே போக முயற்சி செய்கிறத நம்ம கண்டிப்பாக கவனமாக நோட் பண்ணியிருக்கணும். அந்த அடிப்படையில் மறுபடியும் 282 மேலே மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால தான் சொல்கிறோம், ஓப்பன் ஆகிடுச்சு நம்ம எதிர்பார்க்குற மாதிரினா இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதான்னு உன்னிப்பாக கவனிங்க. அப்படி சப்போர்ட் இந்த இடத்துல எடுத்து இன்றைக்கி மார்க்கெட் 286க்கு மேலே போக முயற்சி செஞ்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் அப் ட்ரெண்டு கன்சால்டேஷன் முடிஞ்சு ஒரு அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த இடம் ரொம்ப கவனமான இடம். ஆனால் அது நடக்காமல் 282 கீழே ப்ரைஸ் மறுபடியும் ட்ரேட் ஆகிறப்ப நம்ம திருப்பி அடுத்து எதிர்பார்க்குற 276 அப்படின்ற ஜோன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கலாம். குட்விலோட சார்ட்டிங் டூலை யூஸ் பண்ணுங்கள். ப்ரைஸ் ஆக்ஷனை உன்னிப்பாக கவனிங்க. 282, 86 இந்த 2 இடத்தையும் நம்ம கரெக்டாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய ப்ராஃபிட்டை நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் நம்ம பார்க்கலாம் அப்படின்றது கண்டிப்பாக நடக்கும். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்க்கலாம் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.